என் அன்பு பிள்ளையே, நீ மனிதர்களிடம் மனிதனாக பழகு, அன்பாக பழகு, அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் முறையில் பழகு, காலத்தோடு பழகு, என் சிந்தனையுடன் பழகு, யாருக்கும் சிரமம் ஏற்படாத வகையில் பழகு. அதே போன்று உன் பேச்சும் அமைதியுடன் இருக்கட்டும். நேற்றைய மனிதனின் குணம் இன்று பார்க்க முடியாது. குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். யாரையும் அவர்களின் உருவத்தை வைத்து எடை போடாதே. அறிவை உலகம் வாழ்த்தும். அறிவு அடங்கி இருக்கும். பிறகு அந்த அறிவு உன்னை அறிவிற்கு அப்பால் அழைத்துக் கொண்டு உன்னை என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் குழந்தையே. உங்களிடம் நான் காட்டுவது மௌனம். அதனால் நீ நினைக்கலாம், சாயப்பா என்னை கண்ணெடுத்து பார்க்கவில்லை என்று. அந்த நினைவை அறவே ஒழித்துவிடு. ஏனெனில் என் விருப்பமே சதா உன்னுடன் இருப்பதே. எத்தனை பேர்கள் உங்களில் என்னை அவர்களின் உயிர் மூச்சாக நினைக்கிறார்கள். அப்படி அவர்கள் என் நாமத்தை சதா சாயி 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 என்று சொல்லிக்கொண்டு வந்தார். நான் அவர்களை விட்டு போவதற்கு எனக்கு வேறு இடம் ஏது? என் பிள்ளைகளின் இதய கமலமே, நான் வீற்றிருக்கும் சிம்மாசனம். என்னை நம்பி ஏமாந்தவர்கள் என்ற பேச்சிற்கு இடமில்லை. நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நிம்மதியாக இரு. நான் உனக்கு துணையிருப்பேன். கவலை வேண்டாம். நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து நான் கொடுப்பதை பக்தி ஸ்ரத்தையோடும் அடக்கத்தோடும் நீ வாங்கிக் கொள்ள வேண்டும். கலங்காதே குழந்தையே, உன் தந்தை நான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தும் விலகி நன்மைகள் நடக்கும். நீ ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்தவை அனைத்தும் நிறைவேறும். நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகின்றேன். யாரிடமும் எதையும் அதிகமாக எதிர்பார்க்காதே. உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. கலங்காதே குழந்தையே, உன் தந்தை நான் இருக்கின்றேன். வாழ்வில் முன்னேறி செல்லும் போது காதுகளை மூடிக்கொள். இல்லையெனில் உன் காதில் விழும் வார்த்தைகளாலேயே நீ விழுந்து விடுவாய். மரக்கிளையில் அமரும் பறவை கிளை உடைந்துவிடும் என அஞ்சுவதில்லை. ஏனெனில் அதன் நம்பிக்கை கிளையில் இல்லை, அதன் சிறகுகளில் உள்ளது. அதுபோலத்தான் வாழ்க்கையும். முதலில் உன்னை நம்பு குழந்தையே. பலருக்கு இங்கு வழிகள் உள்ளது. ஆனால் இங்கு சிலருக்கு அவர்களின் வழியை சொல்ல வழி இருக்கின்றது. ஆனால் பலருக்கு அவர்களின் வழியை சொல்ல வழி இல்லை. அவ்வளவுதான். உனது வழிகளை என்னிடம் வந்து கூறு குழந்தையே. நான் உனக்கான தீர்வை கொடுப்பேன். பழி பாவங்கள் இருமுனை கத்தியைப் போல. ஒரு பொய்யான பழி அதை சுமத்திய வரையே தாக்கக்கூடும். உங்களுக்கு யாரும் உதவி செய்யவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள். அது இயற்கைத்தான். உங்களுக்கு யாராவது உதவி செய்தால் மகிழ்ச்சி அடையுங்கள். ஏனெனில் அதுதான் அதிசயம் குழந்தையே. யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலையே. யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கின்றார்களோ அந்த தூரத்திலே வாழ கற்றுக்கொள். அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை. உன்னோடு நான் தான் இருக்கின்றேனே, அது போதாதா? தர்மத்தின் வாழ்வுதலை சூது கவ்வும். இறுதியில் தர்மமே வெல்லும். அறியாமை ஒன்றும் தவறில்லை. ஒன்றுமே அறியாமல் இருப்பது தான் தவறு. கஷ்டப்பட்டு ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய பொய்களை விட எந்த சிரமமும் இல்லாமல் உண்மையை சொல்லிவிட்டு போகின்ற உண்மை எப்போதுமே சிறந்தது குழந்தையே. இரத்தத்தினால் பிணைக்கப்பட்ட உறவுகளையும் பிரிக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரே ஒரு ஆயுதம் பணம் மட்டுமே. இதனிடமிருந்து சற்று விலகியே இரு. நாணயமாக நடப்பவர்கள் ஒளிக்கு அஞ்சுவதில்லை, இருளுக்கும் அஞ்சுவதில்லை. அவர்களின் நாணயமே அவர்களை காப்பாற்றும். அவரவர் வழி அவரவர்களுக்கு மட்டுமே புரியும். அடுத்தவர்களால் அதை எப்பொழுதும் புரிந்து கொள்ள முடியாது, புரிய வைக்கவும் முடியாது. நீ எவ்வளவு நன்மைகள் செய்திருந்தாலும் அதை ஒரு நொடியில் மறந்துவிடும் இவ்வுலகம் நீ தெரியாமல் செய்த ஒரு தவறை காலம் முழுவதும் சொல்லிக்கொண்டே தான் இருக்கும். பிறரை அழ செய்து பெற்ற செல்வம் அதை பெற்றவன் அழும்படி விட்டு நீங்கும். நல்வழியில் சேர்த்த செல்வம் நீங்கினாலும் பின்வந்து சேரும். ஒருவரை நம்புவதாக இருந்தால் அவர் சொல்லை கேட்டு நம்பாதே, அவர் செயலை பார்த்து பின் நம்பு. சில பேர் உன்னை அவமானப்படுத்தவே உன்னுடன் பழகுவார்கள். நாய் எது நரி எது என்று நீதான் தெரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் நம்பாதே. உன்னை நீயே செதுக்கிக்கொள். உன் வாழ்க்கை உன் கையில். யாரோ ஒருவரின் சொல் கேட்டு நம்மிடம் முகம் சுழிக்கும் எந்த ஒரு உறவும் நிச்சயம் நமக்கானவர்களாக இருக்க முடியாது குழந்தையே. வாழ்க்கையில் அவ்வப்போது பின்னோக்கி பார். நாம் சந்தித்த பிரச்சனைகளும் அதை நாம் எதிர்கொண்ட விதமும்
நமக்கு புது நம்பிக்கையை தரும். ஒருவர் உடலால் அல்லது மனதால் வருந்திக் கொண்டிருக்கும் போது அவருக்கு அடையாளம் தெரியாத ஒருவரால் உதவி கிடைக்க பெற்றார் அந்த அடையாளம் தெரியாத நபரே கடவுள். அன்பு குழந்தையே, சிரித்துக்கொண்டே கடந்துவிடு. உன் கஷ்டங்களை மட்டுமல்ல, உன்னை கலங்க வைத்தவர்களையும். எதுவுமே இவ்வுலகில் நிரந்தரமில்லை. அனைத்துமே போய்விடும். நம் பிரச்சனைகளும் தான். உன்னால் கட்டுப்படுத்த முடியாததை பற்றி நீ கவலைப்படுவதற்கு பதிலாக உன்னால் கட்டுப்படுத்தக்கூடிய மற்றும் உன்னால் அடைய முடியும் என்ற விஷயங்களில் மட்டும் உன் சக்தியை பயன்படுத்தி முழுமையான பலன் பெறும். அன்பை வெளிப்படுத்த யோசிக்காதே. கோபத்தை வெளிப்படுத்தும் முன் யோசிக்க மறந்து விடாதே. பெருந்தன்மை என்பது உங்களால் முடிந்ததை விட அதிகமாக கொடுப்பது. பெருமை என்பது உங்களுக்கு தேவையானதை விட குறைவாக எடுத்துக் கொள்வது. எல்லோருடைய இதயங்களும் ஒரே அளவில் தான் இருக்கின்றது. ஆனால் எல்லோர் இதயங்களிலும் கருணையும் மனித நேயமும் தான் ஒரே அளவில் இருப்பதில்லை. கருணையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல. அதையும் தாண்டி மனிதன் அடைய வேண்டிய அனுபவங்கள் பல உள்ளன. மன நிம்மதி, அன்பு, தவம், தியானம் முதலிய குணங்கள் எல்லாம் பணத்தால் வருபவை அல்ல. நினைப்பது போல் வாழ்க்கை எல்லோருக்கும் அமைந்து விடுவதில்லை. அழகாய் அமைந்த வாழ்க்கையை கூட சிலருக்கு வாழத் தெரிவதில்லை. பணிவு வேண்டும், ஆனால் கோழைத்தனம் கூடாது. துணிவு வேண்டும், ஆனால் தலைகனும் கூடாது. அன்பு என்றாலே அழகுத்தான். பாசம் என்றாலே மகிழ்ச்சித்தான். இரண்டும் கிடைத்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அர்த்தமில்லாத ஒரு சில சண்டைகளால் அர்த்தமுள்ள 1000 சந்தோஷங்கள் தொலைந்து போகிறது. காற்றும் இசையாகும், நீ அதை சுவாசித்தால். வார்த்தைகளும் கவிதையாகும், நீ அதை வாசித்தால். இந்த உலகமே உனதாகும், நீ உன்னை நேசித்தால். யாரைப் போலவும் இல்லாமல் இதுதான் நான் என தன் இயல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் வாழ்நாள் சாதனைத்தான் குழந்தையே. உலகில் வெற்றிகரமான மனிதனாக வாழ 4 நற்குணங்கள் மட்டுமே தேவை. நிறைய பொறுமை, வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தும் திறமை, தவறை கண்டிக்கும் அச்சமின்மை, தவறு செய்தவர்களை அணைத்துச் செல்லும் கனிவுடைமை. இவை இருந்தாலே வாழ்வில் நீ நிச்சயமாக வெற்றி பெறலாம் குழந்தையே. கலங்காதே, உன் தந்தை நான் இருக்கின்றேன். வலிகள் தந்த காயங்களை விட சில வார்த்தைகள் உனக்கு தந்த காயங்கள் தான் அதிகமாக இருக்கின்றது. கலங்காதே, உன் காயங்களுக்கு நான் மருந்து போடுவேன். வலிகள் என்பது சிலருக்கு வெறும் வார்த்தை, ஆனால் பலருக்கு அதுவே வாழ்க்கையாக உள்ளது. நான் உனது வாழ்க்கை நிலையை மாற்றி அமைப்பேன் குழந்தையே. வாழ்க்கை ஒரு நாள் நிச்சயமாக மாறும். அது நாளையாக கூட இருக்கலாம். சவால் என்ற வார்த்தைக்குள்ளே வாசல் என்ற வார்த்தை மறைந்துள்ளது. நீ எதிர்கொள்ளும் சவால்களில் தான் திறக்கின்றன உன் எதிர்காலத்திற்கான வாசல்கள். நீ நீயாக இரு. நீ என்ன நினைக்கின்றாயோ அதையே பேசு. ஏனென்றால் உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் தவறாக நினைப்பதில்லை. தவறாக நினைப்பவர்கள் உனக்கு தேவையே இல்லை. கலங்காதே குழந்தையே. நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என்று புலம்பாமல் நம்மை அவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலகிவிடுவதே சிறப்பான பதிலடி. சிலரை பிடிக்காது, ஆனாலும் விலக முடியாது. சிலரை மிகவும் பிடிக்கும், இருந்தாலும் நெருங்க முடியாது. இதுதான் வாழ்க்கை. அகம் மகிழ்பவரை அருகில் வை, புறம் பேசுபவர்களை தள்ளி வை. இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது, இனி வாழப் போகும் வாழ்வை அறியவும் முடியாது. கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் வாழ்க்கையை கடக்க உதவுகிறது. ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வது தவறில்லை. ஆரம்ப வாழ்க்கையை மறந்து விடுவது தான் தவறு. இல்லாததை நினைத்து ஏங்காமல் இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நீ அதிகாலையில் எழுந்து எனக்கு விளக்கு ஏற்று. உன் விதியை நான் மாற்றுவேன். அனைத்தையும் சரி செய்யத்தான் நான் உன்னிடம் வந்துள்ளேன். என்னிடம் பிரார்த்தனை செய்த பின்பும் பிரச்சனைகள் தீரவில்லை. இருப்பதை விட நிலைமை மோசமாகி விட்டது என்று அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதே. எதற்கும் கால நேரம் உண்டு என்பதை மறவாதே. என் தங்கமே, இன்றே அனைத்தையும் எதிர்பார்க்காதே. இன்று விதைத்தால்தான் நாளை முளைக்கும். மறந்து விடாதே, மகிழ்ச்சி என்பது பணம் சார்ந்ததல்ல, மனம் சார்ந்தது. சரியோ தவறோ எதையும் வெளிப்படையாக பேசுபவர்கள் யாருக்கும் நம்பிக்கை துரோகியாக இருக்க மாட்டார்கள். பணம் கூட சில இடங்களில் மட்டுமே தேவைப்படுகின்றது. ஆனால் பொறுமை அனைத்து இடங்களிலும் தேவைப்படுகின்றது. இருப்பவன் கோடியில் புரண்டாலும் இல்லாதவன் தரையில் புரண்டாலும் முடிவு என்னவோ
இருவருக்கும் ஆறடித்தான். கற்றுக்கொண்டே இரு. உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. உலகில் ஏற்படும் மாற்றங்களை புரிந்து கொள். மாற்றம் ஒன்றே மாறாதது. கொடுப்பவன் இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் தாழ்வாக தெரியாது குழந்தையே. உனக்கு துரோகம் செய்பவர்கள் முன்னால் நீ மௌனமாக இரு. அதுவே அவர்களுக்கு எதிராக நீ 1000 ஆயுதங்களை ஏந்துவதற்கு சமமாகும். மறந்து விடாதே, உனக்காக உன் தந்தை நான் இருக்கின்றேன். உன் குடும்பத்தில் அன்பு, அமைதி, ஆரோக்கியம், ஆனந்தம் மற்றும் பெருஞ்செல்வம் வந்து சேரும் குழந்தையே. உன் வேண்டுதல்களின் பலனாக இவை அனைத்தையும் பெறப்போகின்றாய். உன் கனவில் என்னை காண்பதற்கு இரவு தூங்கும் முன் என் நாமத்தை சொல்லிக்கொண்டு உறங்கு. உன் பிரச்சனையை பற்றி யோசிக்காதே. என் நாமத்தை சொன்னால் உன்னை எப்படியும் நான் பாதுகாப்பேன். உன் வாழ்வில் உள்ள தடைகள் எல்லாம் படிக்கல்லாகும் காலமாக மாற்றிவிட்டேன். இனிமேல் அனைத்தும் வெற்றித்தான் குழந்தையே. என் அருட்பார்வை உனக்கு பாதுகாப்பு கவசம். அதை தாண்டி எந்த தீங்கும் உன்னை அண்ட விடமாட்டேன். இது சத்தியம் குழந்தையே. என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையால், உனது உறுதியான பக்தியால் வேண்டிக் கொள்ளும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பதை அறிந்து கொள். கிடைக்க தாமதமாகலாம், ஆனால் தப்பாது குழந்தையே. எப்போதெல்லாம் நம்பிக்கையை இழக்கின்ற நேரம் வருகின்றதோ அப்போது எல்லாம் என்னை நினைத்துக்கொள். என் மேல் பாரத்தை போட்டு உனது இலக்கை அடைவதற்கான செயலை துவங்கு. உன் பக்கத்தில் இருக்கின்ற நான் அதற்கு மேல் ஆக வேண்டியதை பார்த்துக் கொள்கின்றேன். உலகத்தில் உனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொண்டு தேவையில்லாததை தூக்கி வீசி போய்கொண்டே இரு. அப்பா நான் இருக்கின்றேன். வாழ்க்கையில் பல வேதனைகளை சந்தித்த நீ கூடிய விரைவில் சாதனை புரிவாய் குழந்தையே. கடந்த காலத்தை நினைக்காதே, கண்ணீர் வரும். எதிர்காலத்தை நினைக்காதே, அச்சம் வரும். இந்த நொடித்தான் உண்மை, அதை அனுபவி. நல்லதையே நினை, நன்மையே நடக்கும். உன் வாழ்க்கையில் எவ்வளவு வேதனைகள், வலிகள் நிறைந்த ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், இவை அனைத்தும் நீ நினைத்தபடி மாறப்போகின்றது. இது உண்மை. கவலை கொள்ளாதே. உன் அருகில் நான் இருக்கின்றேன். என்னை நம்பு குழந்தையே. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.